welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் போஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 40 தான் பார்க்கிறோம். 40 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு 50 எபிசோடு வந்துருமே. எப்போ 40 எபிசோடு எப்படி வந்தோம், என்னை எப்படி வர வச்சீங்க அதெல்லாம் கேட்கணும். ஆக்சுவலி நேத்து தான் வந்து 39th எபிசோட் வந்து நான் போஸ்ட் பண்ணேன். அந்த 39th எபிசோடு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின எபிசோடு ஓடல அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாரும் சரி அப்ப பார்த்தவங்களுக்கு என்ன மறுவாத அப்படின்னாங்க. சோ அதனால வந்து சரி கரெக்ட் தான், நல்ல கேள்வி, அதனால வந்து நான் போட்டேன். பட் இது வந்து ஓடவில்லை. என்ன பண்ணேன், மேபி நான் வந்து கொஞ்சம் லேட் நைட்டா போட்டேனா, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வந்து ஒர்க் அவுட் ஆகல லாஸ்ட் வீடியோல. சோ அதனால வந்து இந்த வீடியோ நான் என்ன பண்ண போறேன்னா only 5 ஸ்டோரிஸ் ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா நான் போன இது வந்து 49 மினிட்ஸ்க்கு போட்டிருந்தேன், ஓடல. மேபி லாங் ஃபார்மட் வந்து ஓடல, இப்போ ஓடல, அதனால ஷார்ட்டா நான் வந்து போட்டு பாக்குறேன். இந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுல இருந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இதுக்கு 41th எபிசோட் 41 தான் வந்து. சரி ஓகே, 41st 41. ஐயோ இப்ப நான் அதை எப்படி சொல்லணும்னே மறந்துட்டேன். 41 41st 31st 21st 41st சொல்ல மாட்டாங்கல்ல. எபிசோட் 41 எடுக்க போறேன். அது வந்து நான் 1 hour மாதிரி, கிட்டத்தட்ட 1 hour வர மாதிரி நான் லாங்கா எடுக்கிறேன். இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்கு ஷேர் பண்றதுக்கு அப்படின்னா கீழே நான் வந்து ஒரு கூகுள் டாக் இருக்கேன், நீங்க அதுல வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலியில, இல்லைன்னா நீங்க படிச்ச ஹாஸ்டல்ல எதுனாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். நான் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதை வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னும் நீங்க அதை படிக்கல, இன்னும் அதை நான் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி டாக்ல போட்டுருங்க. அது அங்க சேஃபா இருக்கும். இன்ஸ்டால மெசேஜஸ் வந்து மிஸ் ஆயிடுது. அதனால சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. சோ வித்அவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னவோ சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம டாக்ல இருந்து ரீட் பண்ணல. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டால வந்து ரீசெண்டா அனுப்பியிருந்தாங்க. அது வந்து 1-2 நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் ரீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து டாக்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஹாய் ஆர்த்திமா, ஐம் ரேஷ்மா. 6 years முன்னாடி என்னோட ஆச்சி தவறிட்டாங்க. அவங்களுக்கு ஃபியூனரல் முடிச்சுட்டு ஃபேமிலியில எல்லாரும் ஆச்சி வீட்டுல தான் இருந்தோம். மார்னிங் ஒரு 3:30 இருக்கும். தூக்க கலக்கத்திலேயே என் தலைமாட்டுல எங்க ஆச்சி எப்படி உட்கார்ந்து இருப்பாங்களோ அதே மாதிரியே கருப்பா தெரிஞ்சது. நான் அரை தூக்கத்துல அம்மானு கூப்பிட்டு படுத்துட்டேன். நான் ஆச்சிய அம்மானு தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு கண்ணை மூடின பின்னாடிதான் ஐயோ நம்ம ஆச்சிதான் நேத்தே போயாச்சு அப்படின்னு பக்குன்னு பயம் வந்துட்டு, அப்புறம் கண்ணை திறக்கவே இல்லையே. எங்க ஆச்சி அன்னைக்கு வந்தத எங்க சின்ன ஆச்சியும் பாத்திருக்காங்க. நேத்து யாராவது அக்காவை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் ஆமா, என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தத பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். 6 வருஷம் ஆகிட்டாலும் இன்னும் ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்களா, அந்த பூஜை பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்களா, அப்போ வந்து அவங்க அந்த சாப்பாடு, நம்ம பரிமாறுற சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட வரணும், அவங்கள ஒரே ஒரு வாட்டி கடைசியா பாத்திர மாட்டோமா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி இருப்பாங்க. நிறைய பேருக்கு அமைவதில்லை. ஸ்டோரி நம்பர் 2. ஹாய் ஆர்த்தி, என்னோட லைஃப்ல நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி மதுரையில இருந்தேன். ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்ப என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த அண்ணா வீட்டுல இருந்தோம் 1 week. அப்புறம் பக்கத்து ஸ்ட்ரீட்லயே வீடு பார்த்தாங்க. எனக்கு வீட்டு பார்த்ததும் பிடிக்கவே இல்லை. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது அவர் கேட்காம அந்த அண்ணா அவங்க ஒய்ஃப் சொல்லாத கேட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரு. வேற வழி இல்லாம போயிட்டோம். ஒன் டே நானும் என் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். மார்னிங்ல நான் வந்ததும் தூங்கிட்டேன். அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஒரு பிளாக் கலர் ஷேடோ என்னோட ஹெட் கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு கிரீப்பி சவுண்ட் குடுத்துச்சு. நான் பார்த்துட்டு பயந்து கீழே வந்துட்டேன். பக்கத்துல ஒரு அண்ணா கிட்ட போன் வாங்கி என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவரு நீ ட்ரீம்ல பாத்துப்ப, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் வர வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள போகவே இல்லையே, வெளியவே இருந்தேன். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் குள்ள வரும்போது சடனா ஒரு பிளாக் ஷேடோ என்னோட ஆப்போசிட்ல நான் பார்த்தேன். அதோட நிறுத்திட்டாங்க. எனக்கு வந்து தெரியல, அவங்க வந்து அதுக்கு மேலேயும் ஸ்டோரி டைப் பண்ணி இன்ஸ்டால வந்து சென்ட் ஆகலையா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அங்க பாதியில இதுக்கு மேல என்னால மெசேஜ் சென்ட் பண்ண முடியல, அதனாலதான் நான் நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க. அதனாலதான் டாக்ல அனுப்புங்க. அதுல பிரச்சனையே இல்லை, எவ்வளவு ஆனாலும் அனுப்பும். ஏன் கேட்க மாட்டீங்க?
அடுத்த ஸ்டோரி இது நல்லா லாங்கா போய்கிட்டே இருக்கு. ரொம்ப பெருசா அனுப்பியிருக்காங்க. இது ரீட் பண்ணலாம். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இப்ப நான் சொல்ல போறது பேய் கதைன்னு சொல்ல முடியாது, சாமி கதைன்னு சொல்ல முடியாது, மிட்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ஒரு சிம்பிள் இன்ட்ரோ தரேன். ஹிந்து ரிலிஜியன்ல பெரிய கடவுளா சொல்லப்படுறது சிவன், முருகர், விநாயகர், பெருமாள் எக்ஸெட்ரா. இவங்க எல்லாரையும் கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? இவங்க எல்லாருக்குமே காட்ஸா இருக்கிறவங்கதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்ல வணங்கிட்டு இருக்கோம். மேபி அவங்க கடவுள்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்கும். இப்ப நான் பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்ல போறது இல்ல. அந்த மாதிரி வில்லேஜ்ல இருக்கிற ஒரு கடவுளோட கொடூர கதையை தான் சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஸ்டோரி எனக்கு நடக்கல. முன்னாடி இந்த வில்லேஜ்ல இருந்த ஒரு அங்கிளுக்கு நடந்தத ஊர்ல பேசப்படுது. கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும், பார்த்து படிங்க. பி வாண்ட், ஏதோ ஆக்வர்டா இருக்கும். ஒரு நாள் அவரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிட்டு, கிட்டத்தட்ட மிட் நைட். அன்னைக்குதான் ஒருத்தங்க இறந்து போய் புதைக்கப்பட்டிருக்காங்க. யூசுவலாவே ரூமர் என்ன அப்படின்னா, இப்படி ஒருத்தங்களை புதைச்சதுக்கு அப்புறமா அந்த ஊர்ல இருக்கிற அந்த கடவுள் காட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து புதைச்ச பாடிய தோண்டி எடுத்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே கரெக்டா பங்கு போட்டு ஒரு லீடர் கடவுள் கொடுக்குமா. அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பிளேஸ்ல டெட் பாடிய வச்சுட்டு சுத்தி ஒரு 7 to 8 பேர் நின்றுருக்காங்க. அந்த அங்கிளுக்கு அந்த பிளேஸ கிராஸ் பண்ணி தான் வீடு. சோ அவர் அந்த பக்கமா கிராஸ் பண்ண போறதுக்கு முன்னாடியே பாத்துட்டாரு, இப்படி அங்க சாமி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. இப்போ அவரால திருப்பி போக முடியாது. வீட்டுக்கு போலாம்னு பார்த்தா சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவங்க எல்லாம் கொன்னு சாப்பிட்டுருவாங்க. அதனால இவரும் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிருக்காரு. ஜாயின் பண்ணிக்கலாம்னு போயிட்டாராம். அது ஆப்ஷன்லயே இல்லையே. ஆக்சுவலி அவன் நிக்கிற சாமி எல்லாம் நேக்கடா தான் நிக்குமா, ஒரு ஹியூமன் ஃபிகர்ல. சோ இவரும் நேக்கடாகி போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு தெரியாது இவர் சாமி இல்லைன்னு. இப்படி ஐடென்டிட்டி தெஃப்ட் எல்லாம் பண்ணா என்ன பண்றது சாமி கிட்டயும்? எப்பவும் போல அந்த லீடரை பங்கு போட்டு வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. சோறு பங்கு போட்டு இல்லக்கா, மனுஷ கறியை பங்கு போட்டுட்டு கொடுக்கும் போது ஒரு இலையில கொடுக்குமா. அப்போ ஃபேஸ் எல்லாம் நோட் பண்ணாது, எத்தனை பேருன்னு மட்டும் கவுண்ட் பண்ணுமா. அண்ட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஃபேஸ் பார்த்து இலைய வாங்குமா. இப்போ அந்த அங்கிள் அங்க நின்னாருன்னா செத்தாருல. சோ அவங்க சாப்பிடுற கேப்ல அந்த கறிய வாங்கிட்டு இவர் ஓடி அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து கறிய வீட்டுக்குள்ள கொண்டு போகாம ஒரு துணிய எடுத்து அதுல அந்த கறிய போட்டு கட்டி வாசல் முன்னாடியே தொங்க போட்டிருக்காரு. அந்த பக்கம் அந்த லீடர் சாமி கரெக்டா பூனவார கதறிச்சு. அந்த பக்கம் அந்த லீடர் சாமி சாப்பிட்டுட்டு இலைய வாங்க பார்க்கும்போது கவுண்டிங் குறையுதுன்னு சொல்லிட்டு ஸ்னிஃப் பண்ணி வீட்டு தேடியே வந்துருது. என்ன இது ஒரு மாதிரி பயமா இருக்கு. இவருக்கு ஏற்கனவே தெரியும் போல எப்படியும் கறிய வாங்க வரும் போல அப்படின்னு. அதனால அவர் தூங்காம கதவை பார்த்துட்டே பயந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அது வந்து டோர் நாக் பண்ணிருக்கு. இவர் டோர் ஓபன் பண்ணா செத்தாரு. சோ ஓபன் பண்ணாமலே உன் கறிய நான் முன்னாடி துணியில தொங்க போட்டிருக்கேன், எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒண்ணுமே பண்ணாம கறிய மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் மிஸ் அவரு. அப்புறமா அவருக்கு நேச்சுரல் டெத் தான். நோ ப்ராப்ளம் காஸ்ட் பை தட் காட். ஆறுதல்லாம் சொல்ல வரல, சொன்ன அடிப்பீங்க. டெரிஃபிக்கா இருக்கும்னு நம்புறேன். டேக் கேர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். வெயிட், இன்னும் முடிக்கல. செகண்ட் ஸ்டோரி ஆன் தி வே. நானும் வந்து 40வது எபிசோட்ல இருக்கோம். எவ்வளவு கதை ரீட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஒரு கதையை நான் ரீட் பண்ணதே இல்லை. சாமி ஊர்வலம் போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து சாமி முன்னாடி போக கூடாது, சாமி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாமி புதுசா இருக்கு. இந்த இதுவே நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த ஊருக்கு போனா நிறைய கதை கேட்கலாம் போல. இந்த மாதிரி செகண்ட் ஸ்டோரி ஷார்ட் தான்க்கா. ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, இன்சிடென்ட்னு சொல்லலாம். நீங்க உங்க ஒப்பீனியன் கொடுங்க ப்ளீஸ். நாங்க முன்னாடி ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தோம். அந்த வீட்டு ஷேப் எப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். ஒரே ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஹால், நெக்ஸ்ட் பெட்ரூம், நெக்ஸ்ட் கிச்சன். பெட்ரூம்ல இருந்து கிச்சன் வர கேப்ல ஒரு ஓரமா வாஷ்ரூம். இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கதால ஒவ்வொன்னையும் செப்பரேட் பண்ண டோரே கிடையாது. மொத்தமா 2 டோர், என்ட்ரன்ஸ் டோர் அண்ட் கிச்சன்ல ஒரு பேக் டோர். அப்போ நாங்க ஹால்ல தான் தூங்குவோம். ஏன்னா அது அப்போ சம்மர் டைம். சோ சின்ன ரூம்ல தூங்குனா ஹீட் அவ்வளவா இருக்காது. சோ ஆமா, நான் என்ன பத்தி சொல்லலையே. நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். அதான் நான் இன்னும் இந்த இன்சிடென்ட ரியலா ஃபேக்கானு கன்ஃபியூஸ் பண்ணுது. 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா? நீங்க இப்ப 3rd ஸ்டாண்டர்டா, அப்ப 3rd ஸ்டாண்டர்டா?
ஏன்னா இவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்டா இருக்க முடியாதுல்ல. நாங்க ஹால்ல தூங்கிட்டு இருந்தோமா, ஒரு மிட் நைட் இருக்கும்க்கா. முழிப்பு வந்துருச்சு எனக்கு. கண்ணு தொறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல சில்லா இருக்கிறதால ஃபாக் வரும்ல, அந்த மாதிரி ஒயிட் ஃபாக் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு. லைக் ஆதவன் மூவில வரும்ல அந்த மாதிரி. நம்ம வடிவேல் தலைவரு மயங்குனா அப்புறமா டயலாக் சொல்லுவார்ல, என்ன இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதத்துல வர மாதிரி ஒரே புகமூட்டமா இருக்கு அப்படின்னு. சேம் சீன் தான். நான் என்னடா புகையா இருக்குன்னு சைட்ல பார்த்தேன். மீன்ஸ் லெஃப்ட் சைட்ல. அங்க ஒரு விண்டோ இருக்கும். அது வழியா ஏதோ ஒரு கருப்பு ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சது. வேற ஒண்ணுமே தெரியல. நானும் திரும்பிட்டேன். அப்புறமா அப்படியே ரைட் சைடு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் தெரியுது. அங்க ஃபுல் இருட்டுல ஒரே ஒரு லைட். இந்த ஃப்ரிட்ஜ் லைட் இருக்கும்ல அது. அப்படின்னா ஃப்ரிட்ஜ் டோர் ஓபன்ல இருக்கு. நான் பயந்து பார்த்துட்டே இருக்கும்போது டன் டன் டன்னு மியூசிக் வருது. டோர் ஓபன்ல இருந்தா மியூசிக் வரும்ல அது. இவ்வளவு நேரம் வராம அப்பதான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தைரியம்னு தெரியல. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பெட்ஷீட்டை மூடிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் அத பத்தி வாயவே திறக்கல நான். அப்புறமா அதை அப்படியே மறந்துட்டேன். இப்பதான் உங்ககிட்ட சொல்லணும்னு யோசிச்சு பாக்குறேன். ஆஹ் அப்ப ஃபால்ட் அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட இல்ல. ஐயோ என்னோட லீஃப்ல ஒரு லீஃப் வந்து பிஞ்சிருச்சு போல. என்னடா இது அப்ரப்டா பாதியா தொங்குதுன்னு பார்த்தேன். பார்த்தா பிஞ்சிருச்சு. 3rd ஸ்டோரி சொல்லட்டா? ஓகே. இதுவும் சேம் ஹவுஸ்ல இருக்கும்போதுதான் நடந்துச்சு. பட் வீட்ல இல்ல, வெளியே தான். சேம் ஸ்ட்ரீட். அப்போ நான் ஒரு 5th சம்திங் இருப்பேன். நான் ஏர்லி 2K கிட்டுக்கா. சோ அவுட்டோர் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவோம். 2K கிட்டுனா அவுட்டோர் கேம்ஸ்லாம் ஆட மாட்டாங்க. 90Kன்னு வந்துருச்சு வாயில. 90s கிட்ஸ் தான் வெளியே விளையாடுவாங்க. மார்னிங், ஈவினிங், நைட் ஃபுல்லா கேம் தான். சோ நான் நைட்டு சாப்பிட்டுட்டு சைக்கிளிங் பண்றது என் ஹேபிட். அப்போ அன்னைக்கும் ஒரு நாள் சைக்கிளிங் பண்ணும்போது ஒரு சின்ன வீடு சைட்ல இருக்கும். ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்கும். அந்த வீட்ல ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த சைடு பார்த்துட்டே ஓட்டுனேன். அப்பன்னு பார்த்து சைக்கிள் செயின் டக்குன்னு கலண்டு போயிட்டு நான் பயந்துட்டேன். அப்புறம் இறங்கி உருட்டிட்டே அப்பா கிட்ட கொண்டு வந்தேன். செகண்ட் டேயும் சேம் சினாரியோ ஆச்சு. 3rd டே அதே மாதிரி சவுண்ட் வந்து பட் மைல்டா அலற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிராஸ் பண்ணவே பயமா இருந்தது. இதெல்லாம் மைண்ட்ல நினைக்கிறதுக்குள்ளேயே வீட்டு வாசல் வந்துட்டேன். இந்த வாட்டி சைக்கிள் செயின் உடஞ்சு போயிட்டு சைக்கிள்ல போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் அப்பதான் போய் எடுத்தாங்க. நான் அதை எதையுமே வீட்டுல சொல்லல. மேபி இமேஜினேஷன் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டேயே அந்த இடிஞ்ச வீட்டை சுத்தி ஒரே கூட்டம். நான் என்னடா ஆச்சு அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, அந்த பில்டிங்கை இன்னைக்கு இடிக்கிறதா இருந்து மார்னிங்கே இடிக்க ஆள் வந்தாங்க. திடீர்னு மழையெல்லாம் பெஞ்சு அப்ப அந்த பில்டிங்க இடிச்சிட்டு இருந்த ஒரு அங்கிள் மேல இருண்டு விழுந்து சிவியரா இன்ஜூர் ஆயிட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், செத்துட்டேன். பயங்கரமா பயந்துட்டேன். பட் அதையுமே யார்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், வீட்ல சொல்லல. 4th ஸ்டோரி. அப்ப இவங்க அமிச்ச மெசேஜ்லயே வீடியோ முடிச்சுக்கலாமா? 4வது ஸ்டோரி சொல்றாங்க. அது முன்னாடி ஒரு 2 ஸ்டோரி வேற ரீட் பண்ணுவேன். 6 ஸ்டோரி கடந்துட்டோம். 5 ஸ்டோரி தான் சொல்றேன்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 15 நிமிஷமா? தெரியலையே. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. தூரமா கேமரா இருக்கு. எழுததான்க்கா ஞாபகம் வருது. சாரி. டோன்ட் வரி. நீங்க 8 ஸ்டோரி கூட இது 6th நடந்துச்சு. ஸ்கூல்ல வச்சு. அங்க ஒரே ஒரு கெமிஸ்ட்ரி லேப் மட்டும் எப்பயுமே க்ளோஸ்ல இருக்கும். என்னாச்சு யாருக்குமே தெரியல. ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா அதோட ஒரிஜினல் கதையை என் மாமா பொண்ணு சொன்னாங்க. அவங்க படிச்ச டைம் தான் ரூம பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா அது ஆனுவல் டே டைம். காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ண அந்த லேபை தான் கிளியர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் ரெடி ஆன அப்புறமா டோர் ஓபன் பண்ணா டோர் வெளியே இருந்து லாக் ஆயிருக்கு. லைக் கொண்டி வச்சுன்னா லாக்க சும்மா போட்டிருக்கு, லாக் பண்ணாம. யாரு வச்சானே தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண லேட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தேட வந்திருக்காங்க. அப்பதான் இத பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டான லாக். யாரு போட்டானே தெரியல. கேமரால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. பட் லாக் போட்டிருந்திருக்கு. அதே நாள் தான் சேம் டைம்ல வேற வேற பிளேஸ்ல நடந்தது. ஒரு சைடு என்ன ஆயிருக்குன்னா ஆனுவல் டேக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தரையில இருந்திருக்காங்க. மண் தரையில. அப்போ சும்மா சாண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் போன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் வெஜிடேரியன் ஸ்கூல். சோ அதை பார்த்துட்டு பயந்து கத்திருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு அக்கா வாஷ்ரூம் போகும்போது காஞ்சனா மூவில
சிங்க்ல இருந்து ஹேர் வர மாதிரி கிளாசெட்குள்ள இருந்து முடி வந்திருக்கு. டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தா ஒரு கார்னர்ல ஒரு கருப்பு உருவம் நின்றுருக்கு. இப்படிலாம் ஆனதில்ல. ஏ இப்படிலாம் ஆனது. இப்ப என்னன்னா, நான் எத்தன வாட்டி ஃபோன் பார்த்து ரீட் பண்ணியிருக்கேன். இதுல என்னோட கண்ணு இங்க ஓரமா தெரியுது. நான் வேற கண்ணு இப்படி பார்க்குறேன்னா, எனக்கு பின்னாடி யாரோ என்னைய பார்க்குற மாரியே பயமா இருக்கு. எங்க விட்டேன்? இப்படிலாம் ஆனதுனால ஆனுவல் டேயே சொதப்பி பேனிக்கா தான் போயிருக்கு. அப்புறமா தான் லேப்ல பிரச்சனைன்னு சொல்லி கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒண்ணுமே ஆகல. இது ஆக்சுவலா ரியல் ஸ்டோரி தான்க்கா. ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பா நம்புவாங்க. இல்லாதவங்க ரீல் விடுறேன்னு சொல்லுவாங்க. என் ஒப்பீனியன் என்னன்னா, கடவுள்னு ஒண்ணு இருந்தா, சாத்தான்னு ஒண்ணு இருக்கும் தானே? சோ இதெல்லாம் ட்ரூன்னு நம்புறேன். பை த வே ஐ எம் ஆர்த்தி டூ. ஓ! உங்க பேரும் ஆர்த்தியா? நீங்க ஆர்ட்ஸ்ன்னு வச்சிருந்தீங்களா பேரு? நான் வந்து ஆர்ட்ஸ்னா ஆர்த்தியா தான் இருக்கும்னு நெனச்சேன். போன வீடியோல தான் சொன்னேனோ, என்னைய வந்து ஆர்ட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. லாட்ஸ் ஆஃப் லவ். அக்கா ஒரு குட்டி சஜஷன். பேய் ஸ்டோரி மட்டும் இல்லாம லவ் ஸ்டோரி, டிராஜிக் இன்சிடென்ட்லாம் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நெறைய பெயின எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம நெறைய பேர் இருக்காங்க. மீ டூ. அத எல்லாருக்கும் சொல்லும்போது அவங்களும் சஜஷன்ஸ் குடுத்தா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. அதான். ஓகே அக்கா. டேக் கேர். மீண்டும் வருகிறேன். நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங். அவங்க வந்து லவ் ஸ்டோரி, டிராஜிக் இன்சிடென்ட்லாம் போட சொல்றாங்க. இதுல என்ன சிக்கல்னா, கோஸ்ட் ஸ்டோரி வந்து அனானிமஸா என் பேர் மட்டும் சொல்லாதீங்க, இன்ஸ்டன்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடலாம். லவ் ஸ்டோரினா இட் இன்வால்வ்ஸ் அனதர் பர்சன். சொல்லும்போது யாருக்காவது இது அவங்களோட ஸ்டோரியோ அவங்கள மாதிரியே இருக்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் நான் வந்து லவ் ஸ்டோரி நான் வந்து இருக்கல. பட் நல்ல ஒரு சஜஷன் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லவ் ஸ்டோரி ஆனா எனக்கு வைத்திருச்சலா இருக்கும் என்ன பண்றது? பட் ஆனா எனக்கு புரியுது. லைக் ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடென்ட் வந்து கொஞ்சம் பேர் யாராவது கோ த்ரூ பண்ணாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அது நம்மளுக்கு ஏதோ ஒரு க்ளோஷரோ, இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதனால இட்ஸ் அ குட் திங் தான். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இத வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. மேபி அதுக்கும் நான் தனியா ஒரு டாக் போட்டு அந்த மாதிரி நான் போடுறேன். இதுக்கு மேல எனக்கு வந்து ஸ்டோரிஸ் எதுவும் கிடைக்கல. சோ வி ஆர் கோயிங் பேக் டு டாக். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே நல்ல பெருசா இருக்கு. இது எத்தனாவது ஸ்டோரி? 4வது ஸ்டோரியா? லீகலா பார்த்தா இது 4வது ஸ்டோரியா? ஓகே. அக்கா, டோன்ட் மென்ஷன் மை நேம் அக்கா. ஹவ் ஆர் யூ அக்கா? ஐ லவ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் அக்கா. அக்கா 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 தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் திஸ். ஓகே அக்கா, நான் என்னோட கோஸ்ட் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போறேன். டிஸ்க்ளைமர். இதை நம்புற மாதிரி இல்லைன்னா மன்னிக்கவும். பட் இது உண்மை அக்கா. நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். இந்த இன்சிடென்ட் நடந்தது 6th. சோ இப்போ வரைக்கும் வந்து 28 மினிட்ஸ் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். நான் ஷார்ட்டா போடுறேன்னால எங்க திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ வந்துரும் போலயே. 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் டே அன்னைக்கு எங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்து ஸ்டேஜ்லாம் செட் பண்ணி இருந்தாங்க. அப்போ ஈவென்ட்ஸ்லாம் நடக்கும்ல, அதுல வந்து நான் யோகால சேர்ந்திருந்தேன். என் கூட என் ஃப்ரெண்டும் யோகால ஜாயின் பண்ணியிருந்தா. அப்போ ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூம் தேடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் போய் பார்த்தோம். எங்க ஸ்கூல் குட்டி ஸ்கூல்னால நிறைய ரூம்லாம் இருக்காது. சோ எங்க போறதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் அங்க ஒரு லேடி நடந்து வந்தாங்க. நான் மேம்னு நினைச்சிட்டு, மேம் இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் மேம். எங்க மேம் சேஞ்ச் பண்றதுன்னு கேட்டேன். அப்ப மேம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த சயின்ஸ் லேப்க்கு பக்கத்து கிளாஸ்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் செம்மையா அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அந்த லேப் பத்தி ஒரு ரூமர் செம்ம வைரலா. என்னன்னா அந்த லேப்ல ஒரு பேய் இருக்குன்னு. அது ரூமர்னு எங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நானும் என் ஃப்ரெண்டும் மேல போலாம்னு பயந்து பயந்து ஸ்டெப்ஸ் ஏறி போனோம் அக்கா. ஏறி போய் பார்த்தா மேம் சொன்ன கிளாஸ்ல சீனியர்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க டான்ஸ்க்காக. அப்போ நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. அப்போ அந்த சீனியர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லைட் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு வாங்க பாப்பான்னு சொன்னாங்க. சரி அக்கான்னு சொன்னோம். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிளாஸ் ரூமோட டோர் கொஞ்சம் டைட்டா இருக்கும். சோ நானும் அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது டோரை புடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அவளை பிடிக்க சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவளுக்கு தெரியாம டோரை விட்டுட்டா. அதான் டைட்டா லாக் ஆயிருச்சு. நான் பயத்துல அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவளை திறக்க சொன்ன அவனால முடியல. நானும் ட்ரை பண்ணேன், என்னாலயும் முடியல. சோ யாராச்சும் பெரியவங்க இருந்தாதான் திறக்க முடியும்னு புரிஞ்சுது. சோ அவ என் ஃப்ரெண்டு இருக்கால, நான் போய் வாட்ச்மேன் தாத்தாவை கூட்டிட்டு வரேன்னு போயிட்டா. நான் அந்த சயின்ஸ் லேப நினைச்சு பயந்துட்டேன். செம பயம். நான் பயத்துல அந்த ரூமோட விண்டோவை எட்டி பார்த்தேன். அப்போ அங்க இருந்து பார்த்தா ஸ்டேஜ் தெரியுது. நான் ஓகேன்னு மனசை தைரியப்படுத்திக்கிட்டேன். சோ ரொம்ப நேரம் ஆகியும் அவ வரல. நானும் வெயிட் பண்ணி பண்ணி டென்ஷன் பிளஸ் பயம். அந்த டோரை தட்டுன்னு தட்டுனேன்.
ஒரு சவுண்டும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த விண்டோல போய் நின்னு கத்துனேன். சாங் சவுண்ட்ல எதுவுமே கேட்கல. அப்புறம் ஸ்டெப்ஸ்ல யாரோ ஏறி வர மாரி சவுண்ட் கேட்டது. நான் அப்பாடா என் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு நெனச்சு ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் அந்த சவுண்ட் அப்படியே நான் இருக்கிற கிளாஸ் வாசல்ல வந்து நின்னுது. நான் அவன் நேம் சொல்லி கூப்பிட்டேன். அப்ப நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் யாரு அப்படின்னு கேட்டேன். நோ ரெஸ்பான்ஸ். சோ அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா, மேம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அந்த டோர் வெளியே இருந்த அந்த உருவம் டம்மு டம்முன்னு டோர தட்டுச்சு. பயம் தாங்காம கீழ உட்கார்ந்து காதுல கை வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டேன். உடனே அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. நானும் கிரையிங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சேம் அதே மாரி சவுண்ட் யாரோ ஸ்டெப்ஸ்ல வர மாரி. இந்த டைம் ஒரு டிஃபரன்ஸ். நெறைய பேர் ஏறி வரா மாரி இருந்தது. பயத்துல வேண்டாம் என்ன விட்டுருங்க நான் அம்மாட்ட போகணும்னு அழுதேன். அப்போ திடீர்னு டோர் ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ ஒரு மேமும் வாட்ச்மேன் தாத்தாவும் வந்தாங்க. பிளஸ் கூட 2 அக்கா இருந்தாங்க. நான் பயத்துல டோர் ஓப்பன் பண்ணுன உடனே வெளிய ஓடி போய் ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டேன். இறங்கும்போது யாரோ என்ன புஷ் பண்ணுன மாரி இருந்தது. நான் கீழ விழுந்துட்டேன். பரவால்ல வீர தழும்பு அப்புறமா பாத்துக்கலாம்னு இறங்கி ஓடி வந்தேன். பாவம் என்னோட பேரண்ட்ஸ் என்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட ஓடி போய் நின்னேன். எங்க அம்மா நான் கீழ விழுந்தத கண்டுபிடிச்சுட்டாங்க. அடி மரண அடி விழுந்தது. ஸ்டெப்ஸ்ல ஓடி புடிச்சு விளையாடுவியான்னு கேட்டு அடிச்சாங்க. நான் அம்மா பயப்படுவாங்கன்னு எதுவுமே சொல்லல. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒரு ஜீவன் என்ன காப்பாத்த போறேன்னு வந்ததே. எங்கன்னு பார்த்தா அவளும் சேம் என்ன மாரியே கீழ விழுந்து அடிபட்டு உட்கார்ந்து இருக்கா. அவ தான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருக்கா அக்கா. எங்க அம்மாவும் அதான் நாங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ்ல விளையாண்டு கீழ விழுந்தோம்னு நெனச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 3 டேஸ் என் ஃப்ரெண்ட் வரல. ஏன் வரலன்னு தெரியல. அப்ப நான் அவ ஸ்கூல் வந்ததும் கேட்டேன். அப்ப அவ ஒரு பிளாக் ஷேடோவ பார்த்திருக்கா. அதனால ஃபீவர் வந்துருச்சு. சோ அவ 3 டேஸ் லீவ். அப்புறம் எதுவுமே ஆகல. அப்போ நான் கொஞ்சம் ஸ்கூல்லயே பாலு. சோ எல்லா சீனியர்ஸ்க்கும் என்ன தெரியும். நான் அவங்க கிட்ட கேட்டேன். இந்த கதை உண்மையா அப்படின்னு. அப்போ அந்த அக்கா, இல்ல பாப்பா நீங்க சின்ன பொண்ணுங்கலாம் போய் தொட்டுறக்கூடாதுன்னு அப்படி சொல்லி பயம் ஆக்கி வச்சிருக்காங்க. நீங்க போய் கெமிக்கல்ஸ்லாம் தொட்டு ஏதாச்சும் ஆகிருச்சுன்னா, அதனால தான் ரூமர்ஸ் கிளப்பி விட்டுட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்க அந்த சீனியர். அப்புறம் தான் இருக்கு ட்விஸ்டே. என்னன்னு தெரியுமா? நாங்க ஒரு மேம் கிட்ட எங்கம்மா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுன்னு கேட்டேன்ல. அவங்க டீச்சரும் இல்ல, பேரண்ட்டும் இல்ல. எங்க ஸ்கூல்ல அந்த மேமே இல்ல. சோ அது இன்னும் பயம் ஆக, நான் போய் அந்த மேம பத்தி அக்கா கிட்ட கேட்டேன். அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு, அதுக்கு அவங்க பேர் மாலதி, நம்ம ஸ்கூல்ல வொர்க் பண்ணுன எக்ஸ் ஸ்டாஃப்ன்னு சொன்னாங்க. ஓ! சரி அக்கான்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு பார்த்தா, அவங்க அவங்க தான் டெத் ஆகிட்டாங்கல்ல, அவங்கள நீ எப்படி பார்த்தேன்னு அந்த அக்கா கேக்குறாங்க. நான் எப்படி இறந்தாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஸ்கூல்லயே தூக்கு போட்டுக்கிட்டாங்களாம். சோ இவ்ளோதான்க்கா என் ஸ்டோரி. உங்கள பயமா ஃபீல் பண்ண வச்சிருந்தேன் அப்படின்னா சாரி அக்கா. அந்த பிளாக் முன்னாடி எடுத்த குரூப் ஃபோட்டோ இருக்கு. நீங்க பயப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணல அக்கா. ஸோ தேங்க் யூ சோ மச் அக்கா. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இஃப் யூ ரீட் மை ஸ்டோரி இன் நெக்ஸ்ட் வீடியோ. நான் ரொம்ப நாளா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஐ கான்ட் ஏபிள் டு ரீச் யூ அக்கா. ஐ லவ் யூ அக்கா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் அக்கா. ஐ லவ் யுவர் கான்ஃபிடன்ஸ் அக்கா. அக்கா 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 தேங்க் யூ சோ மச். சூப்பரா இருந்துச்சு ஸ்டோரி. நல்லா கொஞ்சம் திடுக்குன்னு இருந்து பெரிய ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. நன்றி வெரி மச். நல்ல வேலை போட்டோ அட்டாச் பண்ணல. அதுக்கும் நன்றி வெரி மச். ஐயோ எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது முருகேசா. இப்போ இது வந்து 8 மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னா அடுத்த ஸ்டோரியும் பெருசு. குட்டி ஸ்டோரி இருக்கு. இதுதான் லாஸ்ட். ஓகேவா? லாஸ்ட். ஹாய் ஆர்த்தி, திஸ் இஸ் ஹரிணி. நீங்க நேம் மென்ஷன் பண்ணலாம். உங்க வீடியோஸ்லாம் நான் லாக்டவுன்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். லவ்விங் யுவர் ஒர்க். ஓகே, இந்த இன்சிடென்ட் ரொம்ப லாங் அகோ நடந்தது. என் சித்திக்கு நடந்த இன்சிடென்ட் இது. எங்க சித்தி அப்போ பிரெக்னெண்டா இருந்தாங்க. 7th மந்த் பேபி ஷவர். செஞ்ச உடனே பெரியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் கை குழந்தை. ஒன் டே மார்னிங் அப்போ ஆஃபீஸ் கிராஸ் பண்ணி போகும்போது அடக்கடவுளே
மைக் ஆஃப் ஆயிருக்கு. இந்த மைக் இங்க நான் முன்னாடி டேபிள்ல வச்சிருந்தேன். இவ்ளோ நேரம் ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சானே எனக்கு தெரியலையே. நான் அதான் நடுவுல செக் பண்ணிட்டே இருந்தேன். லைட் ஆன்ல இருக்கா, ஆன்ல இருக்கான்னு. லாஸ்ட் ஸ்டோரிக்கு நான் செக் பண்ணல. லாஸ்ட் ஸ்டோரி ரெக்கார்ட் ஆச்சா? திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல சார்ஜ் இல்லையானு. ஆனா நான் ஃபுல் சார்ஜ் போட்டு தான் இது பண்ணேன். புதுசு, இவ்வளோ சீக்கிரமா சார்ஜ் போக கூடாது. சார்ஜ் போகுது. எனக்கு தெரியல இந்த மைக் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு. ஏன்னா எடுத்துட்டு இருக்கும்போது பாதியிலே இப்போ ஆடியோ இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் செம்ம டென்ஷன் ஆயிடும்ல. வில் சி எப்படி இருக்குன்ட்டு. ஹோப்ஃபுல்லி ரெக்கார்ட் ஆயிருக்கணும். கடவுளே. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நம்ம இப்போவே முடிச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு வீடியோ எடுக்கணும். ஐ மீன் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி எடுக்கலான்னு பார்க்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:07 ஆகுது. ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு 1 hour எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4:30 ஆகிடும். 4:30 அப்புறம் ட்ரைவ் ஒன் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறேன்னா அது ஒரு 45 minutes ஆகிடும். எப்படியும் 5:30 தான் நம்ம தூங்க போகிறோம். விடிஞ்சிரும் போல. எப்படி இருந்தாலும் விடிஞ்சிருது. நான் என்னதான் சீக்கிரமா பண்ணாலும் விடிஞ்சிருது. ஏன்னா நாளைக்கு ட்ரையல் மேக்கப் வேற இருக்கு. நான் எந்திரிச்சே ஆகும். இன்னைக்கு நான் 2 வீடியோ தான் எடுத்தும் ஆகும். ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து எனக்கு போடுறதுக்கு வீடியோவும் இருக்கும். இதை அப்போ நான் இதோட முடிச்சிருவா. சரி, நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் செக் பண்றேன். அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். எனக்கு அந்த மைக் ஆஃப் ஆனோடனே டோட்டலா நான் வந்து மைண்ட்ல கொலாப்ஸ் ஆயிட்டேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு வரணும் அப்படின்னா 1000 லைக்ஸ் இருந்தா தான் அடுத்த எபிசோடு வரும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வாக்குவாதம், நீங்க என்ன வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். 1000 லைக்ஸ் பேப்பர் எடுத்து காட்டுறேன். 1000 லைக்ஸ் இல்ல, இப்போ வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டுருவேன். 1 லைக்ஸ் இல்லைன்னா வியூஸ் என்ன இதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கூகுள் டாக்ல ஷேர் பண்ணிருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். தெரியுது, என் கண்ணுக்கு ஒரு 3 கோடு மாதிரி தெரியுது. இங்கதான் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன். இங்க வேற ஒண்ணு தெரியுது. ஐயோ, நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்ணல, ஹரிணியோட ஸ்டோரி. அது வந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு மாதிரி ரிங் ஆகுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் பேசுறது சுத்தமா கேட்காது. கரெக்டா? ஏன் ட்ரிங்னு சவுண்ட் வருது, நான் பேசுறதும் கேக்குது. அதுக்கப்புறமா தான் ஃபுல் மியூட். ஐ டோன்ட் நோ. நான் வந்து ஹரிணியோட ஸ்டோரி நான் திருப்பி ரீட் பண்றேன். அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், ரீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ரொம்ப சத்தமா பேசணும். அப்பதான் வந்து அந்த மைக்ல இருந்து கேக்கும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆல்ரெடி இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்திருக்கோம், இப்ப நான் பேசுறதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. ஹாய் ஆர்த்தி, திஸ் இஸ் ஹரிணி. நீங்க நேம் மென்ஷன் பண்ணலாம். உங்க வீடியோஸ்லாம் நான் லாக்டவுன்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். லவ்விங் யுவர் ஒர்க். ஓகே, இந்த இன்சிடென்ட் ரொம்ப லாங் அகோ நடந்தது. என் சித்திக்கு நடந்த இன்சிடென்ட் இது. எங்க சித்தி அப்போ பிரெக்னெண்டா இருந்தாங்க. 7th month பேபி ஷவர் முடிஞ்ச உடனே பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப நான் கை குழந்தை. ஒன் டே மார்னிங் அவங்க ஆஃபீஸ் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு லேடி அவங்கள பார்த்து, என் அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பார்க்க மென்டலி டிஸ்டர்ப்டு மாதிரி இருந்தாங்க. சோ என் சித்தியும் கண்டுக்காம இருந்துட்டாங்க. நைட் அவங்க ரூம்ல பெரியமா, பாட்டி, சித்தி மட்டும் தூங்கிருக்காங்க. எங்க பெரியமா வீடு ரொம்ப டென்ஸான பிளேஸ்ல இருக்கும். ஐ மீன் சுத்தி மரமா இருக்கும். சோ லிட்டரலி ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு இருக்கிறதே ரேர் தான். ரெஸ்ட் ரூம் போகணும்னா பேக் யார்ட் கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு நைட் சித்திக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேர்ஃபுல்லா எந்திரிச்சிருக்காங்க. பெரியம்மாவுக்கும் ஃபீவர்னால தூங்கட்டோன்னு நினைச்சு தனியாவே போயிருக்காங்க. 3 o'clock இருக்கும். சில்லுன்னு காத்து அடிச்சிருக்கு. குளிர் அடிக்கிறப்ப எல்லாருக்கும் நார்மலா ஆகுற மாதிரி அவங்க பாடி சிலுத்திருக்கு. அவங்களும் வந்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் half an hourல ஏதோ திங்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. சோ அவங்க பாட்டிய கூப்பிட்டு சொல்லலாம்னு பெட் விட்டு கீழே இறங்கி பாட்டிய பாக்கலாம்னு எந்திரிச்சப்போ she noticed பாட்டி ஏர்ல மிதந்த மாதிரி. ரொம்ப பயந்துட்டாங்களாம். லைட் போடுறதுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்றப்ப கரண்ட் கரெக்டா கட் ஆயிடுச்சு. அப்புறம் சித்தி கத்துறத பார்த்துட்டு எங்க பெரியம்மா எந்திரிச்சிட்டாங்க. தென் சாமி கும்பிட்டு படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சித்தி ஃப்ளோர்ல பாட்டி கூட படுத்திருக்காங்க. அதே மாதிரி 3 o'clock கிட்ட சம்திங் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்கு.
பெட்ல இருந்து ஜென்ஸ் காஃப் பண்ற மாதிரி சவுண்ட் ஹெவியா வந்திருக்கு. ரொம்ப பயந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னப்போ எங்க பெரியம்மாவை எட்டி பார்த்திருக்காங்க 2 பேரும். அப்படியே எங்க தாத்தா படுத்திருந்த மாதிரி எங்க பாட்டி கண்ணுக்கும் எங்க சித்தி கண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சு. வித் சேம் ஷர்ட் அண்ட் பேண்ட் he wore on his death. 2 பேரும் ஷாக். அப்புறம் சித்தி ஹெல்த் ரீசன்ஸ்க்காக அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. பட் எங்க பாட்டி சொல்லுவாங்க எங்க சித்திட்ட, உன்கிட்ட வந்து எங்க அப்பா பிடிக்கும்னு சொன்னது என் தாத்தாவை தான் மீன் பண்றாங்கன்னு. எங்க சித்திக்கு பேபி ஃபார்ம் ஆக ரொம்ப லேட் ஆச்சு. பேபி சீக்கிரம் பார்க்கணும்னு சொன்னது தாத்தா தான். அதான் அவங்க வீட்டுல சித்தி இருக்கும் போது கூடவே இருக்கன்னு நினைச்சிருக்காங்கன்னு இப்போ கூட எங்க சித்தி இந்த இன்சிடென்ட்டா யாருக்காச்சும் சொன்னா அந்த நைட் அவங்க திருப்பி டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவாங்க. எனிவேஸ், இதான் என் ஸ்டோரி. கொஞ்சம் லாங்கா இருந்திருக்கும், பயந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். சென்டிங் லாட்ஸ் ஆஃப் லவ் அக்கா. மதுரை வந்தா கண்டிப்பா சொல்லுங்க, மீட் பண்ணலாம். கண்டிப்பா சொல்றேன், மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி நான் கொஞ்சம் வேகமா படிச்சுட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நடந்த சம்பவம்ஸ்லாம் கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. நான் வந்து ஐ அம் நாட் ஃபிலிமிங் தி நெக்ஸ்ட் கோஸ்ட் எபிசோட். இப்போ நான் வந்து ஒரு 1 hour ஃபிலிம் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 3:25. நான் வந்து 3:10க்கே நான் 3:10 or 3:05 கிட்டே நான் முடிச்சுட்டேன். பட் ஆனா இப்போ நான் திருப்பி இந்த வேலையெல்லாம் பண்ணதுனால 3:30 ஆயிடுச்சு. நான் வந்து ஹால்ல காட்டின ட்ரையான் ஷாட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஐ எம் வைண்டிங் அப் டுடே. ஏன்னா வந்து கேமரா ரொம்ப பின்னாடி இருக்கிறதுனால இப்போ நான் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது என்ன கதை அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மைக்கு வாட் தி ஹெல் போயா இப்படி பண்ணிருச்சு, என்னால ரிட்டர்ன் பண்ண முடியாது, டேஸும் முடிஞ்சிருச்சு. எனக்குன்னு இப்படி ஆகும் போல. நான் ஒரு 45 minutesல ட்ரையான் ஷாட்ஸ் எடுத்துட்டு ஒரு 4 o'clockலயே நான் ஐம் கோயிங் டு ஸ்லீப். போதும், கண்ணெல்லாம் எரியுது. எனக்கு ஆல்ரெடி வந்து இன்னைக்கு நாள் என்னை படுத்தி எடுத்துருச்சு. இதுக்கு மேல ஸ்பிரிச்சுவலாவும் நான் பட வேண்டாம்னு பாக்குறேன். ஓகே.